எவ்வளவு கொழுப்பு இருக்கணும் அந்த குட்டச்சிக்கு. என்னைய போய் அவ சிஸ்டம் நோன்றியான்னு கேக்குறா பார். நந்தினி, என்னடி தனியா புலம்பிக்கிட்டு இருக்க? ஒண்ணு இல்லடி, அந்த குட்டச்சி இருக்கால கிளவி. யார்? அந்த சுமதி மேடமா? ஆமா, அவளே தான். அவளுக்கு என்ன மேடம் கீடம்னு பேசிக்கிட்டு இருக்க? என்னதான் ஆச்சு இப்ப? அவ சிஸ்டத்தை ஓபன் பண்ணி பார்த்துருக்கா, அதுல ஃபைல் ஏதோ காணாமா, அதுக்கு நான் தான் காரணமா. ஓ சை, அந்த மேடம்க்கு வேற பொழப்பே இல்லை. பண்றதையும் பண்ணிவிட்டு நான் சும்மா உனக்கு தெரியுதான்னு கேட்டேன் அப்படிங்குது. அதுக்கு ஒண்ணுமே தெரியல, சும்மா இங்க இருந்துகிட்டு ஓப்பி அடிக்குது. வீட்டுல இப்படிதான் அவங்க வீட்டுக்கார போட்டு மிரட்டிக்கிட்டு கிடக்கும் போல. சரி விடுடி. சரி வா, நம்ம ரெஸ்ட் ரூமுக்கு போயிடுவோம். அப்படியே கேண்டீன் போய் ஏதாவது சாப்பிட்டுட்டு வருவோம், நீ கூல் ஆயிடுவ. எப்பா, இந்த அம்மாட்டெல்லாம் வேலை பார்க்கணும்னா ஒரு நாளைக்கு 10-15 டீ அடிக்கணும் போல. சரி வாடி. ஆஃபீஸ்க்கு வந்து எவ்வளோ நாள் ஆச்சு? போன லீவ் டேஸில் வந்தது. ஆன்ட்டி எப்படி இருக்காங்கன்னு தெரியல, போய் பார்த்துட்டு வரணும். ஆன்ட்டிக்கு 100 ஆயுசு. இப்போதான் அவங்கள பற்றி பேசினா அவங்களே வந்துட்டாங்க. ஏய் தாரணி, ஆன்ட்டி நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் ஆன்ட்டி. அப்புறம் உங்கள் வீட்டில் அங்கிள், அஜய், தனு எல்லாரும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க தாரணி. அப்புறம் என்ன இந்த சைடு திடீர்னு வந்திருக்க? அது ஒன்றும் இல்லை ஆன்ட்டி, சும்மா பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். கம்பெனி உங்கள்கிட்ட ஒப்படைச்சது அவ்வளோதான். அதுக்கப்புறம் எந்த பொறுப்பும் என்கிட்ட இல்லை. நீங்கள் நல்லா பார்த்துப்பீங்கன்னு தான் இந்த கம்பெனியை உங்கள்கிட்ட ஒப்படைச்சது. அப்புறம் ஆன்ட்டி, கம்பெனி எப்படி போயிட்டுருக்கு? நீ தான் நல்லா கேள்விப்பட்டிருப்பியே, கம்பெனி நல்லா சூப்பராக போயிட்டுருக்கு. அதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான் ஆன்ட்டி. தேங்க்ஸ்மா. அப்பா உங்களை பற்றி அடிக்கடி நிறைய சொல்லுவார். நான் வெளிநாட்டில் படிப்பு முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமேட்டு நான் தான் அந்த கம்பெனியை பார்த்துக்கணும்னு சொல்லுவார். ஆனால் என்ன பண்ணுறது, நான் என்ன படித்து முடிக்க இன்னும் 6 months இருக்குது. படித்து முடிச்சதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு ஹெல்ப்பாக நானும் இங்கே வந்துடுவேன். அதுக்கு என்னம்மா, தாராளமாக வா, எனக்கு கொஞ்சம் டென்ஷன் குறையும்ல. ஆன்ட்டி, ஃப்ரீயாக இருந்தால் வீட்டுக்கு வேணா வாமா. இல்லை ஆன்ட்டி, நான் கிளம்பணும். சரி உங்களை பார்த்துட்டு போகலாமேன்னு தான் வந்தேன். இன்னொரு நாள் கண்டிப்பாக வரேன் ஆன்ட்டி வீட்டுக்கு. சரிம்மா. ஓகே ஆன்ட்டி, பாய். ஏன் வந்தோடனே ஒன்று குடிக்காம அப்படியே கிளம்புறேன்? இரு, ஏதாவது குடிச்சிட்டாது போ. ஓகே ஆன்ட்டி. நந்தினி. எஸ் மேம். டீ சாப்பிட்றியா, கூல்ட்ரிங்க் சாப்பிட்றியாமா? ஜூஸே சொல்லுங்க ஆன்ட்டி. நந்தினி, 2 ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துகிட்டு வந்துரு, என் கேபினுக்கு எடுத்துகிட்டு வந்துரு. ஓகே மேம். நந்தினி ரொம்ப நல்ல பொண்ணு தெரியுமா? ஓ அப்படியா ஆன்ட்டி? என்ன வேலை சொன்னாலும் டக்கு டக்குன்னு செஞ்சிருவா. மூஞ்சியே சுளிக்க மாட்டானா பார்த்துக்கோ. ஓ அப்படியா ஆன்ட்டி? சரி வா தாரணி, என் கேபின்ல போய் பேசலாம். ஓகே ஆன்ட்டி. இன்னைக்கு வரட்ட அந்த ஆளுக்கு இருக்கு. வீட்டில் இருக்கிற என்னையை தான் பாடா படுத்துறாருன்னா அவர் ஃப்ரெண்டையும் இப்படி பண்ணுவாரு. பாவம் சண்முகண்ணே, இப்படி மொட்டையில பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டமா இருக்கு. அவரை பொண்டாட்டி என்ன நினைப்பாங்க என்னைய பத்தி? எனக்கு ராஜாவானா வாழுறேன், எதுவும் இல்லைனாலும் ஆளுறேன். என் அழகு பேப்பி, என்ன நீ மாமா பாட்டு உனக்கு பிடிக்கலையா? என்ன பாட்டு பிடிக்கும்னு மட்டும் சொல்லு, உடனே காஸ்டியூமை மாத்தி உனக்கு ஏத்த மாதிரி பாடுறேன். ஏன் செல்லம் பேசாம உம்முன்னு இருக்க? பேசி என் பேபி, என் அழகு தேவதை. இப்பதான் என் மனசு குழு 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 குழுன்னு இருக்கு. என்னாச்சு தேவி? எதுக்கு இப்ப நீ உருட்டுக்கட்டையெல்லாம் எடுத்திருக்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? ஏயா, உனக்கு ஃப்ரெண்டா இருந்துட்டு பாவம் அவருக்கு போய் மொட்டையை போட்டு விட்டுருக்க. மட்டனா? எனக்கு தான் மட்டன் பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல. நீ சிக்கனே செய்வேன், அதுக்கு எதுக்கு உருட்டுக்கட்டையெல்லாம் எடுத்து வச்சிருக்க? உன்கிட்ட இப்படியே பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் வேலைக்கே ஆகாது. 2 சாத்து சாத்துனாதான் நிம்மதியா இருக்கும்பா. என்னது சாக்கு முட்டையா? ஆமா, ஏன்டா வாங்கிக்க. ஆமா, இனிமே இந்த வேலையெல்லாம் வச்சுக்க நீ. நல்லா வாங்கு. வேணாம் தேவி, வேணாம். இன்னமேட்டு வெளியில உள்ள ஆளுங்கள்ட்ட பிரச்சனை பண்ண இதுதான் கதி. நானும் போதும் போதுன்னு பாக்குறேன், ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்க. நீ ஒழுங்கா பேசாம அமைதியா வீட்டுக்குள்ளாரே கிடக்குற. வெளியில எங்கேயாவது போன காலை 2 உடைச்சு அடுப்பாங்கரையில வச்சிருவேன்.
எங்க அம்மா இருந்திருந்தா இந்த மாதிரிலாம் நடந்திருக்குமா? நான் என்ன தப்பு பண்ணேன்னு என்னை இந்த அடி அடிக்கிறான். இவன் மேல ஒரு அன்பு பாசத்துல கோயிலுக்கு போய் அர்ச்சனை எல்லாம் பண்ணிட்டு வந்தேன். எனக்கெல்லாம் இந்த அவசியம் தேவைதான்? இவன் மேல அன்பு பாசம் வச்ச வேற எவனாவது இதெல்லாம் பண்ணுவானா? நான் பண்ண பாரு, என்னைய சொல்லணும். இவன் சொல்ற மாதிரி என்னைய செருப்பாலேயே அடிக்கணும். நான் என்ன அவ்வளவு பெருசா சொல்லிட்டேன்? எனக்கு சிக்கனு தான் பிடிக்கும்னு சொன்னேன், மட்டன் எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னேன். இது ஒரு குத்தமா? அதுக்கு இந்த அடி அடிச்சுட்டு நீ மட்டனு தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு போறா. இந்த வீட்டுல எனக்கு பிடிச்சத கூட சாப்பிடறதுக்கு உரிமை இல்லையா? எங்க அம்மா இருந்திருந்தா எனக்கு பிடிச்சத சமைச்சிருப்பாங்க. நான் ஏன் இவள்கிட்ட கெஞ்சிட்டு கிடக்கணும்? எனக்கு எல்லாம் தேவைதான். இவ பேச்ச கேட்டுக்கிட்டு எங்க அம்மா பேச்ச கேட்காம எங்க அம்மா ஒழுங்கா பாத்துக்காம விட்டது ஏன் தப்புதான். அதுக்குதான் நான் இப்படி அனுபவிக்கிறேன். அம்மா ப்ளீஸ்மா, உன் பையனை நீ நல்லா பாத்துக்கவாமா ப்ளீஸ்மா. ஒரு சிக்கனுக்கா இவ்வளவு சண்டைமா? மம்மி. அப்புறம் ஆன்ட்டி, இதுதான் உங்களோட கேபினா? ஆமா தரணி, நீ ஒரு நாள் வீட்டுக்கு வாயே, எனக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும்ல. கண்டிப்பா ட்ரை பண்றேன் ஆன்ட்டி. அஜய் நல்லா இருக்காங்களா? அவனுக்கு என்ன, அவனுக்கு அவன் பிடிச்ச வேலையை பார்க்குறேன்னு சொல்லிட்டு கேட்ரிங் படிச்சுட்டு அவன் ஹோட்டலில் வேலை பார்த்துட்டு இருக்கான். அவருக்கு என்ன பிடிக்குதோ அதை செஞ்சால் தானே அவருக்கும் மனசு திருப்தியாக இருக்கும். பரவாயில்லம்மா, நீயாவது என் பையனை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கியே. இல்லை ஆண்டி, நானும் அவரும் ஒரே ஸ்கூல் தானே படித்தோம். அவர் என்ன 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நான் 6th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். எனக்கு அவர் தான் நல்லா தெரியுமே. உனக்கு என் பையன் அஜயை பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உனக்கும் என் பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் தான் உன்னை வீட்டுக்கு கூப்பிட்றேன். இது மட்டும் நல்லபடியாக கூடி வந்துருச்சுன்னா இந்த ஆஃபீஸே எனக்கு சொந்தமாயிடும். என்ன ஆண்டி, என்னவே உத்து உத்து பார்த்துட்டு இருக்கீங்க? இல்லை தாரணி, இதுக்கு முன்னாடி நீ வேறு ஹேர் ஸ்டைல் வச்சுட்டு வந்த மாதிரி இருந்துச்சு, அதனால தான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஓ அப்படியா? இது இப்போ தான் லேட்டஸ்ட்டாக ஃபேஷன். முடி நிறையா இருக்குல்ல, அங்கே அமெரிக்காவில் எல்லாருமே கண்ணு வச்சிருவாங்க, அதனால தான் இப்படி மடக்கி வச்சிட்ருக்கேன். ஓ ஓகேம்மா ஓகேம்மா. எக்ஸ்கியூஸ் மீ மேம். கம் இன். மேம் ஆரஞ்சு ஜூஸ் இல்லை, அதனால் போமக்ரானட் ஜூஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு ஓகேவா மேம்? இட்ஸ் ஓகே நந்தினி, கீப் ஆன் டேபிள். ஓகே மேம். மேம் எனி அதர் ஒர்க்? நோ தேங்க்யூ. ஓகே மேம். சொன்னேல இவ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு. பரவாயில்ல. சரி நீ ஜூஸ் எடுத்துக்கோ. ஓகே ஆண்டி. நீங்களும் எடுத்து குடிங்க ஆண்டி. நீ குடிமா ஃபர்ஸ்ட்டு, நான் அப்புறமா கூட குடிச்சுக்கிறேன். ஓகே ஆண்டி. அச்சோ என் ட்ரெஸ்ஸு. என்னம்மா நீ இப்படி ட்ரெஸ் மேலே ஊற்றிக்கிட்ட? பார்த்து குடிச்சிருக்கலாம்லம்மா. ஆமாம், நான் தான் அப்போவே ஜூஸ் வேணா நான் கிளம்புறேன்னு என் நல்ல ட்ரெஸ்ஸை இந்த மாதிரி ஜூஸை ஊற்றி கெடுத்து வச்சுட்டீங்க நீங்கள். இப்போ உங்களுக்கு ஹாப்பி தானே ஆண்டி? என்னம்மா நீ இப்படியெல்லாம் பேசுகிற? பின்ன என்ன ஆண்டி, நான் தான் வேண்டாம் வேண்டான்னு சொன்னேன்னா இல்லையா? ஒழுங்காக நான் வீட்டுக்காவது போயிருப்பேன். என் ட்ரெஸ்ஸை இப்படி அலங்கோலப்படுத்திட்டீங்களே, இப்போ நான் எப்படி ரோட்டில் நடந்து போகிறது? இப்படி தான் நீங்களும் ஆஃபீஸை பார்த்துக்கிறீங்களா? பார்த்தேன், அங்கங்கே குப்பையாக கிடந்துச்சு, எப்போ பார்த்தாலும் குப்பை போட்டுக்கிட்டே. சரி ரொம்ப வருஷமாக எங்கள் அப்பா கூட வேலை பார்க்குறீங்களேன்னு விட்டுட்டு போனால் இப்படிலாம் பண்ணி வைக்கிறீங்க. இப்போ இந்த ட்ரெஸ்ஸு எவ்வளோ விலை தெரியுமா? 5 லட்சம் ரூபா. யார் இந்த கரையை எடுக்கிறது? பணத்தோட அருமை தெரிஞ்சிருந்தா தெரியும், பணக்காரவங்களோட சேர்ந்து வாழ்ந்தாதான் புரியும். இன்னமே கம்பெனியாவது ஒழுங்காக பார்த்துக்கங்க. இன்னும் 6 months தான், அதுக்கப்புறம் நான் வந்துடுவேன். ஓல்டு லேடி எல்லாருமே தூக்கிட்டு நியூவாக எங்கே போட போகிறேன். பார்த்து ஜாக்கிரதையாக உங்கள் வேலையை நீங்கள் காப்பாற்றிக்க பாருங்க. நான் வரேன். சே என்ன நான்சென்ஸ் இது! இன்னும் கொஞ்ச நேரம் விட்டுருந்தா என்னை அப்படியே அலங்கோலப்படுத்திருப்பா போல இவ. வந்தவங்களுக்கு ஒரு ஜூஸ் கொடுத்தது ஒரு தப்பா? இந்த பேச்சு பேசிட்டு போடா. எப்பா நல்ல வேலை, கல்யாண பேச்சை தான் பேசலான்னு நினச்சேன். அதுக்கு முன்னாடியே இவ கேரக்டர் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. இவளெல்லாம் நம்ம கட்டி வச்சா அவ்வளோதான், நம்ம தான் அடிமையாக இருக்கணும் போல. நல்ல வேலை என் பையன் தப்பிச்சான். இல்லை என் பையன் இல்லை, நான் தப்பிச்சேன்ப்பா சாமி. சபா என்ன கண்டென்ட் போடுற?
போடுறது யூடியூப்ல வீடியோ போடலன்னா ஏன் போடலன்னு கேட்குறாங்க. இங்கே வேலையாகவும் இருக்கு, கண்டென்ட் என்ன போடுறதுன்னு வேற தெரியல. அவங்களே சொன்னாவது பரவாயில்ல, நம்ம மூளையை போட்டு கசக்க வேண்டியதாக இருக்குப்பா. என்ன மாதிரி வீடியோ போடலாம்? அவன் போட்டா டக்குன்னு மில்லியன் கணக்கில் வியூஸ் போகுது. நம்மளுக்கு என்னன்னா 100-200 தாண்ட மாட்டேங்குதே. எப்படிதான் அவங்களுக்கெல்லாம் கண்டென்ட் தெரிஞ்சு போடுறாங்களோ தெரில. நம்மளும் அந்த மாதிரி தானே போடுறோம், நம்மளுக்கு மட்டும் ஏன் வியூஸே வர மாட்டேங்குது? ஒருவேளை இன்னும் பயிற்சி வேண்டுமோ? நண்பர்களே, நீங்கள் அது சொல்லுங்களேன். பேசாம வெயிட் லாஸ் வீடியோ போடுவோமா? அதை போட்டா இன்னும் வேற நோஞ்சான் ஆயிடுவேன். ஏற்கனவே ஒன்றும் திங்கல, நோஞ்சானாட்ட இருக்கேன்னு எல்லாரும் சொல்றாங்க. முக்கியமா சொந்தக்காரங்க வந்து புலம்பி தள்ளுறாங்க. குண்டா இருக்கேங்கிறாங்க, ஒல்லியா இருந்தா ஏன் அப்படி ஒல்லியா இருக்கேங்கிறாங்க. என்னதான் பண்ணணுங்கிறாங்க, ஒண்ணுமே புரியல. பேசாம ஃப்ரிட்ஜ் டூரு அந்த மாதிரி ஏதாவது போடுவோமா? வேண்டாம், ஆல்ரெடி நிறைய பேர் ஃப்ரிட்ஜ் டூர், வாஷிங் மிஷின் டூர்லாம் போட்டிருக்காங்க. வேற என்ன போடலாம்? ஐயோ, இப்படி புரண்டு படுத்தாலும் ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கு நிறைய வல்லாரைக்கீரை சாப்பிடணும்னு நினைக்கிறேன். அடியேண்டி நீ வேற வல்லாரைக்கீரை மறதிக்கு தான். இதுக்கெல்லாம் என்ன கீரை சாப்பிடணும்? அடுத்தவங்க யூடியூப்பை பார்த்து என்ன கீரை சாப்பிட்றீங்க, என்ன காய்கறி சாப்பிட்றீங்க, எப்படி உங்களுக்கு கண்டென்ட் கிடைக்குதுன்னு சொல்லி கேட்கணும். பேசாம பாத்ரூம் டூர் போட்டுவோமா? நம்ம வீட்டு பாத்ரூமே யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. பாத்ரூம் டூர் போட்டால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல. நல்ல ஐடியா. அம்மாட்ட கேட்போம், அம்மா பாத்ரூமை கழுவுனோடனே பாத்ரூமை டூராக போட்டு விட்ருவோம். வெளியில் நல்ல பளபளன்னு இருக்கிற மாதிரி ஒரு பாத்ரூம் செட்டப்பாக போட்டு விட்ருவோம். உள்ளார நம்ம பாத்ரூமை காட்டி விட்ருவோம். செம்ம ஐடியால.